Hi friends, welcome back. நீங்கள் பார்த்துட்டு தமிழ் எடிசன் டெக் தமிழ் சேனல். ஸோ நான் உங்கள் தமிழ் எடிசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெக் ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒருவேளை இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இந்த ப்ராடக்ட் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோ அப் டு எண்ட் வரையும் பாருங்கள். மேபி உங்களுக்கு ஒரு வேளை இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா கிவ்வேவில் நீங்களும் வின் பண்ணலாம். ஸோ அந்த கிவ்வேவில் ஒரு ப்ரைஸ் இதுதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்ப்போம். ஸோ இதில் ரிவ்யூவில் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட பில்டு. ஸோ பில்டு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே கிரிப்புக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் வைக்கிற இடத்துலேருந்து விழாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒயிட் சர்ஃபேஸ் கொடுத்துருக்கீங்களா, ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அவுட்புட்டு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பக்கத்துலேயே இண்டிகேட்டர் லைட்டும் இருக்குது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக உங்கள்கிட்ட இருக்கிற உங்களோட மொபைல் சார்ஜரை கூட நீங்கள் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். ஸோ இந்த பட்டனில் உங்களுக்கு என்னடா மல்டி ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் லைட் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு சாங் ப்ரீவியஸோ ஆர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சாங்கோ சேஞ்ச் ஆகும். அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணதே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கண்ட்ரோல் இதில் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து இருக்கிறது உங்களுக்கு பவர் டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் பட்டன். ஸோ இதை டர்ன் ஆன் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு லைட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். ஸோ அதனால் உள்ள லைட்டும் கலர் எரிஞ்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட். அது அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்டி கார்டையும் நீங்கள் டேரெக்டாக இதில் இன்செர்ட் பண்ணி உங்களோட சாங்ஸை நீங்கள் ப்ளே பண்ண வைக்கலாம். ஸோ இப்போது ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற விஷயம் என்னென்ன அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போது உங்களுக்கு வேணால் அந்த லைட் எரியுதுன்னா ஒரு இருட்டான டைமில் இதை எரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது சேர்த்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் அப்படின்னா, நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு இருந்து 10 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு இதோட கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதனால் உங்கள் டிவைஸ் 10 மீட்டருக்குள்ளே எங்கே இருந்தாலும் இது கூட பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாங் ப்ளே ஆகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இதோட வெர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெர்ஷன் 2.1. ஸோ இதுதான் இதோட வெர்ஷன். ஸோ இப்போது ப்ளூடூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக 4.1 4.0 இதெல்லாம் அட்வான்ஸாக போயிட்டே இருக்குது. என்ன ரீசன் தெரில, இதை மட்டும் இன்னும் 2.1 வச்சுருக்காங்க. ஸோ சார்ஜ் பண்ணும்போது 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும், ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அடிஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது 5 மணி நேரம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் மீடியம் வால்யூமில் வச்சிங்க அப்படின்னா 5 மணி நேரம் கம்பல்சரி வரும். ஸோ ஹை பிச்சில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி சார்ஜோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகலாம். இந்த ப்ராடக்ட்டோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எவ்வளோ தூரம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஹெட்ஸில் ஸோ 280 ஹெட்ஸ்லேருந்து 16 கிலோ ஹெட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 520 ஆம்ஸ். ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் பை வரும். அது மட்டும் இல்லாமல் இதோட வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சார்ஜ் பண்ணுற வோல்டேஜ் 5 வோல்ட்டே போதும். ஸோ நார்மலாக உங்களோட மொபைல் சார்ஜரில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கீழே இருக்க கம்பாக்ஸில் இந்த ப்ராடக்ட்டை பற்றினா உங்களோட சஜஷன் என்னென்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு 200 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பிடிச்ச ப்ளூடூத் ஸ்பீக்கரை அன்பாக்சிங் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட நேம், அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டையும் நம்ம வாங்கி அன்பாக்சிங் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் யாராவது வாங்குறாங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு வேளை அவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இது ஓகே அப்படின்னு வச்சா அவங்க வாங்கட்டும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ஏதாவது நல்லா இருக்க ஸ்பீக்கர் வாங்கட்டும். நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம செய்வோம். ஸோ வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், மகிழ்ச்சி.